சுபி, கூட்டாஞ்சோறு பொங்கதுக்கு என்னெல்லாம் வேணும்? லே, உங்க அம்மா அடிக்க போறவ பாத்துக்கோ. அதெல்லாம் ஒண்ணு எங்க அம்மா அடிக்க மாட்டாவ. மார்க்கெட் போயிருக்காவல்ல, வரதுக்குள்ள நம்ம சாறு வாங்கி தின்றலாம். அப்ப சரி, கூட்டாஞ்சோறு பொங்கிடுவோம். முதல்ல பாத்திரம் வேணும், அடுப்பு வேணும், அப்புறம் அரிசி வேணும். இவ்வளவு இருந்தாதான் கூட்டாஞ்சோறு பொங்க முடியும். இப்போ போய் எங்க வீட்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வரேன், சரியா? லே, மெதுவா போகாத, சீக்கிரம் ஓடி போ. அடுப்பு வைக்கிறதுக்கு கல்லு வேணும்ல, அதை எடுத்துட்டு வரோம். ஏடி உச்சுக்குடுமி, நீ போய் தான சொல்லிருக்க. அவன ரெண்டேரியும் காணலங்க. ஏடி அண்ணா பாரு, வாரணும் ரெண்டேரும். ஏடி உச்சுக்குடுமி, மாட்டி நம்ம ஒளிஞ்சிடலாம். அவன பார்த்தா அவ்வளவுதான். ஐயோ, நீலக்குட்டி அங்க மாட்டிக்கிட்டா. அவளை கூட்டிட்டு ஓடியாரேன். நீலக்குட்டி ஓடியா, ஒளிஞ்சிடுவோம். ஃபு ஃபு ஃபு. லே மச்சான், நல்ல ஊது. அப்பதான் தீ பிடிக்கும், சோறு பொங்க முடியும். சும்மா ரெண்டு பேரும் சரியான ஆளா இருக்கானுவா. ஏடி உச்சுக்குடுமி, தீலலாம் விளையாடுதானுவா. எப்படி நான் அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுப்பேன். ஆமாட்டி, கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் இவங்க ரெண்டு இருக்கும். மச்சான், தீ பிடிச்சாச்சு. அடுத்தால பானைய வைக்கணும், அப்படித்தானே? ஆமா, சீக்கிரம் அந்த பானையை எடு, அடுப்பு மேல வைப்போம். சும்மா அவங்க வீட்ல இருந்து பானை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கானுவா. சுபி, அரிசியும் பருப்பும் தானே இருக்கு, காய்கறி ஒண்ணுமே இல்லையா? என்ன செய்ய? ஏய், உங்க வீட்ல இருந்தா எடுத்துட்டு வாள. எங்க வீட்ல இல்ல, அதனே எங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. என்ன மட்டும் சொல்லுதா? நான் பாத்திரம் எடுத்துட்டு வந்தோம்ல, நீ போய் உங்க வீட்ல போய் காய்கறி எடுத்துட்டு போல. லே, எங்க வீட்டுக்கு போனேன்னு வெச்சுக்கோ, எங்க அம்மா நல்லா அடி கொடுப்பாவ. எங்க வீட்ல காய்கறி எல்லாம் எங்க அம்மா தர மாட்டாவ. அப்ப கூட்டாஞ்சோறு பொங்காண்டா, ஒண்ணும் செய்யண்டா. ஏய், நீ வேற ஆசை காட்டிட்ட கூட்டாஞ்சோறு பொங்கணும்னு. இப்போ எனக்கு வேற வயிறு பசிக்கு, சாப்பிடணும் வேற ஆசையா இருக்கு. அண்ணே அண்ணே, எடி பூமாரி உச்சுக்குடுமி, ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருந்தா பாக்கியா? லே, அது இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னலாம் பண்றீங்க? நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு பொங்க போறீங்க, அப்படிதானே? உனக்கு என்ன? நாங்க கூட்டாஞ்சோறு பொங்குவோம், பொங்காம இருப்போம். லே, உங்களால நான் எங்க அம்மாட்ட அடி வாங்கியிருக்கேன். நல்லா வாங்குனியா அடி? ஒன்னொன்னு சூப்பரா இருந்திருக்குமே. உங்க அம்மா வரட்டும்ல. சிண்டு சுபி, உங்க ரெண்டு பேருக்கு சொல்லி கொடுக்கேனா? எடி சொல்லி கொடுத்தேன்னு வெச்சிக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. லே, நீங்க ரெண்டு பேரையும் உங்க கூட விளையாட்டுல சேர்த்துக்கோங்க. அப்போ நான் உங்க அம்மாட்ட சொல்லி கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் சேர்க்க முடியாது. நாங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் சோறு பொங்குவோம், எங்களுக்கு மட்டும்தான் கூட்டாஞ்சோறு. அப்ப சரி, அப்போ உங்க அம்மா வந்தானே உடனே சொல்லி கொடுப்பேனா? சரி, அப்போ வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு பொங்கலாம். டேய், அரிசி பருப்பு மட்டும் வச்சிருக்கியா? காய்கறி எல்லாம் காணல. எப்படி கூட்டாஞ்சோறு பொங்குவியா? எங்க கிட்ட காய்கறி ஒண்ணு இல்ல பூமாரி. உங்க வீட்ல இருக்கா? அம்மா, எங்க வீட்ல எல்லாம் இல்லம்மா காய்கறி. எடி பூமாரி, எங்க வீட்டுக்கு அடுத்தாப்புல ஒரு தோட்டம் இருக்குல, அங்க தக்காளி, கத்திரிக்காய் எல்லா காய்கறியும் கிடக்குடி. அங்க கொஞ்சம் பறிச்சு வருவோமா? எடி அடிக்க மாட்டாவளா அந்த தோட்டத்துக்காரங்க? அதெல்லாம் ஒண்ணு அடிக்க மாட்டாவ. லே, அப்ப போமா எல்லாரும் அந்த தோட்டத்துல போய் காய்கறி எல்லாம் பறிச்சிட்டு வந்து நம்ம கூட்டாஞ்சோறு பொங்கலாம். ஓகே பூமாரி, வாங்க போலாம் எல்லாரும். செடி, என் தங்கச்சி வீட்ல போய் சொல்லி கொடுத்துருவாட்டி எங்க அம்மாட்ட. அப்படியா? அப்ப நான் நீலக்குட்டி வீட்ல கொண்டு விட்டுட்டு அந்தால நம்ம எல்லாரும் காய்கறி பறிக்க போலாம், சரியா? சரி பூமாரி. அண்ணே, அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன். எம்மா, என்ன காய்கறியை போட்டு வெட்டிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சாம்பார் அவியல் வைக்க போறேன், அதான் காய்கறி எல்லாம் வெட்டிட்டு இருக்கேன். என்னம்மா, எப்ப பார்த்தாலும் ஒரு சாம்பார், ஒரு ரசம், இதே தான் உங்களுக்கு தெரியுமா? மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு அந்த மாதிரி வச்சுதாங்கம்மா. லீவ் வேற விட்டாச்சுல. எப்ப பார்த்தாலும் சிக்கன் அது இதுன்னு சாப்பிட்டு இருக்க முடியுமா? காய்கறி, கீரை எல்லாம் சாப்பிடண்டாமா, அதான் உடம்புக்கு நல்லது. எப்ப பார்த்தாலும் கீரை. ஏம்மா, அப்ப நாளைக்காவது சிக்கன் வச்சு தருவியாம்மா? சரி, நாளைக்கு வச்சு தரேனா? ஆண்டி, எனக்கும் சிக்கன் பிடிக்கும். அப்படியே மகளே, உனக்கு சிக்கன் பிடிக்குமா? ஆண்டி, எனக்கும் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். சரி மகளே, நாளைக்கு சிக்கன் எடுக்கும்போது நீங்க எல்லாரும் வந்துருங்க, நான் சாப்பிடுறதுக்கு எங்க வீட்டுக்கு. சரி ஆண்டி. ஏடி, எதுக்கிட்ட இந்த சின்ன பிள்ளையை தூக்கிட்டு தெரியுதா? அதுக்கு வயிறு பசிக்கும்ல, அவங்க அம்மாட்ட வந்து கொடு, அவங்க அம்மா சாப்பாடு கொடுப்பாவல்ல. எம்மா, அந்த அத்தை சாப்பாடு கொடுத்தாச்சு. இவ இப்பதான் இட்லி தின்னா, காலையில இட்லியவே சாப்பிட்டுட்டு தான் தூக்கிட்டு வரேன். அப்படியா? சரி சரி. எம்மா, நாங்க ஹால்ல வச்சு விளையாடிட்டு இருக்கோம், சரியா? சரி சரி, பாத்து எடுத்து விளையாடுங்க. சின்ன பிள்ளைய வர வச்சிருக்க, கீழ கீழ போட்றாத. சரிம்மா, கீழ போட மாட்டேன். ஏடி உச்சுக்குடுமி, என்கிட்ட நிறைய கிச்சன் செட் இருக்கு, அத வச்சு நம்ம எல்லாரும் விளையாடலாமா? சரிடி, சூப்பரா இருக்கும், வா விளையாடலாம். ஹலோ ஏஞ்சல்மா, எப்படி இருக்க? எம்மா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா, தங்கச்சி எல்லாம்
வணக்கம் மக்களே. எம்மா நான் ஊருக்கு வரேன். ட்ரெயின் ஏறிட்டேன். நாளை காலையில வந்து சேர்ந்துருவேன். என்ன மக்களே சொல்லுது, ஊருக்கு வாரியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆமாம்மா, உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்லல. இப்ப கிளம்பிட்டேம்மா, ட்ரெயின் ஏறியாச்சு. அப்படியே மக்களே, அப்ப நான் அப்பாட்ட சொல்லுதேன், தங்கச்சிட்டலாம் சொல்லுதேன், சரியா? சரிம்மா. எம்மா காலையில கார் கொண்டுட்டு வந்துருங்க. அப்பதான் லக்கேஜ் எல்லாம் இறக்கி கொண்டுட்டு வர முடியும். பஸ்ல எல்லாம் வர முடியாதுமா. சரிம்மா, அப்ப நாங்க எல்லாரும் கார்ல வந்துருதோம். நீனும் வந்துடலாம் அந்த கார்ல. சரிம்மா சரி. நீ சாப்பிட்டியாம்மா? ஆமாம்மா, நான் சாப்பிட்டுட்டு தான் ட்ரெயின் ஏறினேன். சரி பத்திரமா வா என்ன, சரியா? ஓகேம்மா, போனை வைக்கட்டுமா? சரிம்மா சரி. பூமாரி குட்டி, எம்மா என்ன சொல்லுங்க? சீக்கிரம் வாடியா, உனக்கு ஒரு குட் நியூஸ். எம்மா என்னம்மா குட் நியூஸ்? மக்களே, அக்கா ஏஞ்சல் ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காளாம் ட்ரெயின்ல. ஏஞ்சல் அக்கா ஊர்ல இருந்து வராங்களா? ஆமா மக்களே, ட்ரெயின் ஏறிட்டாளா. நாளை காலையில வந்து சேர்ந்துருவாளாம் வீட்டுக்கு. ஐயா ஜாலிடா. எம்மா அக்கா வரும்போது எனக்கு நிறைய சாக்லேட் பண்டம்லாம் வாங்கிட்டு வர சொல்லுமா. பொம்மை அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுமா. சரி சரி, அவ எல்லாம் வாங்கிட்டு தான் வருவா. ஏடி உச்சுக்குடுமி, எங்க அக்கா வர போறா. நாளையில இருந்து ஒரே ஜாலிடா எனக்கு. ஏடி உனக்கு ரோசி அக்கா மட்டும் தான உண்டு, வேற எந்த அக்கா யாரு? ஏடி உச்சுக்குடுமி, எனக்கு ரெண்டு அக்கா. முதல் அக்கா ஏஞ்சல் அக்கா, ரெண்டாவது அக்கா ரோசி அக்கா, மூணாவது நான் அக்கா. அப்படியா? அந்தல ஏஞ்சல் அக்கா நான் பார்த்ததே இல்ல. ஏடி அவ சென்னையில படிச்சிட்டு இருக்கா. படிப்பு முடிஞ்சு இப்ப வந்துட்டு இருக்கா ஊருக்கு. ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏஞ்சல் அக்காவை. எம்மா ஏஞ்சல் அக்கா வர போறல்ல, வீடு ஹால்ல டெக்கரேஷன் பண்ணட்டுமாமா? இப்பதான் வீடெல்லாம் தூத்தி எடுத்து போட்டுருக்கேன். அது இதுன்னு ஒட்டி எடுத்து நாசமாக்கிறது என்ன? எம்மா நான் எல்லாம் சரியா தான் பண்ணேன். போங்க, நான் எல்லாம் டெக்கரேஷன் பண்ண போறேன். ஏடி உச்சுக்குடுமி, நம்ம நிலா குட்டி அவங்க வீட்ல கொண்டு விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிக்கலாமா? சரிடி வா போவோம். அப்போ ஏஞ்சல் வேற வரா, பூமாரி வேற சிக்கன் ஆசையா கட்டிட்டு இருந்தா. அப்ப நாளைக்கு சிக்கன் பிரியாணி வச்சிட வேண்டியதான். சப்பா என்ன மாதிரி குறுக்கலாம் வலிக்கு. அவருக்கு போனை போடுவோம். ஹலோ ரமணி, சொல்லுமா. என்னங்க, நம்ம மூத்த மகா ஏஞ்சல் ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கலாம் ட்ரெயின்ல. உனக்கு போன் அடிச்சாளா? எனக்கு இப்பதான் போன் அடிச்சா. ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா. அப்படியே உங்களுக்கும் போன் அடிச்சிட்டாளா? சரி, நீங்க வரும்போது கேக் வாங்கிட்டு வாங்கன்னு. அவளுக்கு கேக்னா ரொம்ப பிடிக்கும். சரிம்மா சரி. வேற என்ன வேணுமா? வேற எதுவும் வேணும்னா உங்களுக்கு போன் அடிக்கேனா? ஏஞ்சல கூப்பிட போனோம்ல, காரை புக் பண்ணிட்டேன். சரிங்க, நானும் அதுதான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். சரி வைக்கட்டுமா அப்போ? சரி சரி வைக்க. எடி உச்சுக்குடுமி, ஸ்டூல நல்லா இருத்தி புடிச்சுக்கோ, கீழே போட்றவே என்ன? சரிடி, பயப்படாத. அடுத்த மாசம் பூமாரிக்கு பர்த்டே வருது. அதுக்குள்ள இப்பவே எல்லா டெக்கரேஷன் பொருள் எடுத்து நாசமாக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அடுத்த மாசம் நம்ம பிறந்த நாள். இப்பவே எல்லா டெக்கரேஷன் பொருளையும் எடுத்து நாசமாக்கிட்டு இருக்காமா. அதான் அடி கொடுத்தேன். அட பாவி, இதுக்கு அந்த பிள்ளைய போட்டு அடிச்ச? நான் ஒண்ணு இந்த டெக்கரேஷன் பொருளெல்லாம் நாசமாக்கல. நாளைக்கு காலையில நம்ம ஏஞ்சல் அக்கா ஊருக்கு வரா. அவளுக்கு வெல்கம் கொடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணினேன். சும்மா ஏஞ்சல் அக்கா நாளைக்கு ஊருக்கு வராளா? ஆமா மக்களே, ஏஞ்சல் அக்கா நாளைக்கு காலையில வரா. அதுக்கு தான் பூமாரி எல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கா. பூமாரிட்ட நீ சாரி கேளு. இவ கிட்டயா? நான் ஒண்ணு சாரி கேட்க மாட்டேன். நீ அடிச்சல, அப்ப பூமாரி கிட்ட சாரி கேளு. சாரி பூரி பூமாரி. ஏமா பாருமா, சாரி பூரி பூமாரின்னு சொல்லுதா. எப்போ எப்பா, உங்க ரெண்டு பேர் சண்டையை தீர்க்க முடியாதுமா. ஏன் மக்களே பூ மாதிரி அழுதுட்டு இருக்கா? எப்பவும் போல உள்ள சண்டை தாங்க. அல்லாத மக்களே, டெக்கரேஷன் நீ என்ன பண்ணுன? ஆமாப்பா, நானும் உச்சிக்குடுமி சேர்ந்து பண்ணனா. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. காலையில 5 மணிக்கெல்லாம் ட்ரெயின்ல அக்கா வந்துருவா. நம்ம அதுக்கு முன்னாலே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், சரியா? எல்லாரும் சீக்கிரமா தூங்கிக்கிட்டு காலையில எழும்பிருங்க. இப்பா நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சிருவேன், சரியா? சரி மக்களே. ரமணி சுவார் பங்கிட்டியா? வயிறு பசிக்கி. ஆமாங்க, சுவார் பங்கிட்டேன். வாங்க சாப்பிடலாம். பூமாரி, உங்க அக்கா வர போறா அவளமே. அப்படியா? லே அதுக்கு என்ன? கேக்லாம் கடைக்கு வந்திருக்கீளோ? ஒண்ணு கிடையாது, ஓடி இருக்கலாம். ஓ, கேக் வேற விட்ட போறீளோ? அப்ப நானும் சுபி இங்க தான் இருப்போம். லே மரியாதை ரெண்டு பேரும் ஓடி இருங்கலனா அடி வாங்கிருவியா? எடி பூமாரி, இது எங்க பெரியம்மா வீட்டு டீ. ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்கோ. லே முதல்ல இது யா வீடு, அதுக்கு அப்புறம் தான் உனக்கு பெரியம்மா வீடு. போங்க. வாடி ஜனோ பைந்தாங்கல்லிகா. எடி பூமாரி, நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன் போவேல காலையில. அப்ப என்னையும் கூட்டிட்டு போவியாடி? எடி காலையில 4 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துரு, இல்லனா உன்னை விட்டுட்டு போயிடுவேன். சரிடி சரி. எப்பா ட்ரெயின் எப்போ வரும்? 10 நிமிஷம் ஆகும் மக்களே. எடி உங்க அக்கா வரும்போது நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வருவாவுல்ல? ஆமாட்டி, எனக்கு ஒரு பாக்ஸ் நிறைய, எங்க ரோசி அக்காக்கு தனி பாக்ஸ். அதனால என் பாக்ஸ நான் உங்க வீட்ல கொண்டு வந்து பிரிப்பேன், சரியா?
ஆ சரிடி, நம்ம 2 பேரும் பங்கு போட்டு திங்கலாம். அஸ்கு புஸ்கு பங்கு போடணுமா? இது நல்ல கதையா இருக்க. எல்லா சாக்லேட்டும் எனக்கு தான், உனக்கு 2 சாக்லேட் மட்டும் தான் தருவேன். ஜாம்டி, நான் ஃப்ரெண்ட் தானே டி. அத பத்தி இப்போ ஒண்ணும் பேசாம புறவு பார்த்துக்கலாம். Your attention please. Train number 56382 Kayangulam, Ernakulam passenger via Alapi is at Kayangulam Junction. Platform number 3. JK Hats നിങ്ങളെ സ്വാഗതം ചെയ്യുന്നു. ட்ரெயின் வரப்போகுது. மக்களே எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரோசி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. ஏஞ்சலக்கா, எனக்கு சாக்லேட் பொம்மைலாம் வாங்கிட்டு வந்தியா? பூமாரி குட்டி, அதெல்லாம் வீட்ல போய் பார்க்கலாமா? பூமாரி குட்டி, உனக்கு பிடிச்ச சாக்லேட் பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க மக்களே. ஏய் ஜாலிக்கா. எல்லாரும் வாங்க, கார் வெயிட் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு போலாம். ஏடி உச்சுக்குடுமி, நம்ம 2 பேரும் ஜன்னல் சீட்ல உட்கார்ந்துட்டு போறோம் சரியா? ஏடி முதல்ல ஓடி போ, அப்பதான் ஜன்னல் சீட் பிடிக்க முடியும். ஓடியா ஓடியா. ஏம்மா பாத்தியம்மா, பூமாரி ஒரே ஓட்டமா ஓடிட்டடக்கா. யாம்மா, சின்ன பிள்ளை தானவா, சந்தோஷத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கா. எம்மா எல்லாம் நீ கொடுக்க செல்லம் தான், செல்லம் தான். சும்மா கிடையாமட்டி, எப்ப பார்த்தாலும் அவ கூடயே சண்டைக்கு நிக்க. உங்க 2 பேர் சண்டையை வீட்டுல போய் போடுங்க. வாங்க, வண்டியில போகும் நேராயிட்டு. நீ இப்ப வீட்டுக்குள்ள வராண்டா. பூமாரி எதுக்கு இப்ப அக்காவை வீட்டுக்குள்ள வராண்டான்னு சொல்லுத? எம்மா சும்மா இருங்க, அக்காக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்கு தான் வராண்டான்னு சொல்லுதே. இப்ப உள்ள போனோன்னு கூப்பிடுவேன். ஐயே ஆமா, மறந்துட்டேன், சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல. சரி சரி. எம்மா கத்தாதீங்க, மெதுவா, அக்காக்கு கேட்ற போது. ஏஞ்சலக்கா, நான் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டவன தான் நீங்க உள்ள வரணும் சரியா? சரி பூமாரி. சர்ப்ரைஸ். சும்மா என்ன டெக்கரேஷன். இவன 2 பேரும் இங்க எதுக்கு வந்தானுவா? அப்படியே ஓடி விரட்டி விட்டுருக்கீ. ஏய், இங்க எதுக்குல வந்தியா? பூமாரி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேட்கணும். இல்லப்பா, அவன 2 பேரும் சண்டை போடுறதுக்குனே வரானுவாப்பா. அங்கிள், நாங்க சண்டை போட மாட்டோம். நாங்க சும்மா அக்காவை தான் பார்க்க வந்தோம். அதுக்குள்ள பூமாரி இப்படி கோவப்படுதா? சரி மக்களே, சிண்டு சுபி கோவப்பட மாட்டேன். என்ன பூமாரி, நான் சொல்லிட்டேன்ல. ஓகே அங்கிள். முந்திரிக்கொட்டை போல. பட்டி சோடா புட்டி. சரியா இருக்கம்மா. ஏஞ்சலக்கா, அப்பா கேக் வாங்கிட்டு வந்திருக்காவ, கட் பண்ணுவோமா? அப்படியேப்பா, கேக்லாம் வாங்கி வச்சிருக்கியாடா? ஆமா மக்களே, கேக் வாங்கி வச்சிருக்கேன், கட் பண்ணு. பூமாரி, இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானா? ஆமாக்கா, நான் தான் எல்லா டெக்கரேஷனும் பண்ணினேன். உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பூமாரி குட்டி. சரி மக்களே, கேக் வெட்டி எல்லாத்துக்கும் கொடு. லே சுபி, நமக்கும் இப்ப கேக் கிடைக்கும். அம்மா, நான் குளிச்சிட்டு வரேன். சரி மக்களே, வந்து சாப்பிட்டுட்டு நீ கிளம்பு. அம்மா, நம்ம எங்க போறோம்? எங்க கிளம்பணும்? நம்ம உரண்டி போல மக்களே. ஏஞ்சலக்கா அவ கூட படிச்ச ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்கு போறாளாம். அதுக்கு தான் கிளம்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா, அப்ப நம்ம எங்க போலையா? நம்ம எங்க போவ? வீட்ல தான் இருக்கணும். லீவு வேற விட்டாச்சு. எங்கேயும் போகாம எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கணுமாக்கும். எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது போயிட்டு இருக்க முடியுமா? டீச்சர் உனக்கு ஹோம்வொர்க் தந்திருக்காவல்ல, எடுத்து எழுது போ. எப்ப பார்த்தாலும் வீடு, ஸ்கூல், ஹோம்வொர்க். இந்த யாருடா அந்த ஹோம்வொர்க் எல்லாம் கண்டுபிடிச்சதோ? படிக்கணும்னு அவ்வளவு கஷ்டம். நல்லா அங்கேயும் இங்கேயும் ஊர் சுத்துதுன்னா நல்ல இஷ்டம். பூமாரி ரொம்ப சோகத்துல இருக்க மாதிரி இருக்கு. எடி பூமாரி, ஏம்ல எதுக்குல? எடி உங்க அம்மா எங்க? சொல்ல முடியாது, போங்க. எடி யாம்படி காலையில இவ்வளவு சோகத்துல இருக்கா? அம்மா, எம்மா, எம்மா யாம்படி நடிச்ச? இப்ப பாரு, எங்க அம்மையை கூட்டிட்டு வாரேன். உங்க அம்மாட்ட போய் சொல்லி, இல்லைன்னா உங்க அப்பாட்ட போய் சொல்லு. யார வேணாலும் கூட்டிட்டு வா. நானே கோவத்துல இருந்துட்டு இருக்கேன், என்ன வந்து நக்கலா பண்ணிட்டு இருக்க நக்கலு. சிண்டு, யாமக்களே அழுது யார் அடிச்ச உன்னை? ஐயோ, எங்க அம்மா இன்னைக்கு கொன்னுட்டா என்ன, அடி நொறுக்க போறா என்ன. ஆண்டி, பூமாரி என் கண்ணத்துல பலார்னு அடிச்சு புட்டா. எதுக்கு பூமாரி அடிச்சா? எதுக்கு அடிச்சா? தெரியல, நான் உங்களை எங்கன்னு கேட்டனா உடனே அடிச்சு புட்டா. என்னன்னு கேளுங்க ஆண்டி. ஏய் முந்திரி கொட்டை, எங்க அம்மாட்ட சொன்ன நொறுக்கிலாம் வெளிய வச்சு. அங்க பாருங்க ஆண்டி, உங்ககிட்ட சொன்னதுக்கு அடிப்பேன்னு சொல்லுதா. எதுக்கு அந்த பையனை அடிச்ச? அவங்க அம்மாவை கூட்டிட்டு வர போறான். இப்போ உங்க அம்மா வந்து உன்னை அடிக்க போறா. அவங்க அம்மா வரட்டும், நான் பேசிக்கிட்டேன். பூமாரி, உனக்கு இப்பெல்லாம் ரொம்ப வாய் கூடி
அடிச்சியா மக்களே? இல்லத்தே, சும்மா லேசா நக்கல் அடிச்சேன். நீனும் அப்படி நக்கல் அடிச்சிருக்க கூடாதுல. சரி இருக்கட்டு, நீ கண்ணை தொட முதல்ல. என்ன விஷயம் மக்களே சொல்லு. எத்தே, நான் எங்க அம்மா சுபிக்கு அம்மா சுபி எல்லாரும் நாங்க ஊட்டிக்கு போறோம் தே. என்னது ஊட்டிக்கா? ஊட்டிக்கு சொன்னா ரெண்டு பேரும் வாயை பழக்காளுவா. நாங்க ஊட்டிக்கு போவோம், இவ ரெண்டு பேரும் தெருல கிடந்து கண்ணை மூச்சு விளையாடட்டும். அப்படியே மக்களே? எத்தே, அங்க ரொம்ப குளிரா இருக்குங்களா, அதான் என் தம்பிக்கு ஃப்ளாஸ்க் இருந்தா உங்க வீட்ல எங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னாவ. ஐயா, எங்க வீட்லயும் ஃப்ளாஸ்க் இருந்துச்சு, போன மாசம் தான் பூ மாதிரி கோவத்துல கீழே போட்டு உடைச்சு விட்டா மக்களே, எல்லாம் சில்லி சில்லியா போயிட்டு. இந்த பூ மாதிரி ஒரு பேட் கேர்ள். என்னைக்கு மக்களே திரும்பி வருவியோ? எத்தே, நாங்க ஊட்டிக்கு மட்டும் போல, நிறைய ஊருக்கு போறோம். அதுக்கப்புறம் போற வழியில பிளாக் தண்டர்ல போய் நல்லா ஜாலியா சுத்திட்டு தான் வருவோம். அதனால ஸ்கூலுக்கு போறதுக்கு 13ஆம் தேதின்னா 12ஆம் தேதி நைட்டு தான் வருவோம் தே. என்னது பிளாக் தண்டர் போறானா? அதுவும் 12ஆம் தேதி நைட்டு தான் திரும்ப வருவானா? பாய் ஆண்டி, போயிட்டு வரேன். முந்திரிக்கட்ட சொல்லியாச்சுல, போய்டல போ. பாய் பூமாரி, பாய் உச்சுக்குடுமி. பாயம் பாய், யார் சொல்ல சொன்னது பாய? ஏடி உச்சுக்குடுமி, இவனை பத்தி ஏடி எப்படி எல்லாம் நம்மள வெறுப்பேத்திட்டு இருக்கான். இவன் ஊட்டிக்கு போறானா, அங்க போறானா, இங்க போறானா, திமிர பத்தி அவனுக்கு. இந்த முந்திரி கொட்டை இதுல பிளாக் தண்டர் வேற போறானா, சீன் போடுனா சீன். ஏற்கனவே பூமாரி எங்கயாவது கூட்டிட்டு போங்கம்மா லீவ் விட்டாச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா, இதுல இந்த பையன் வேற இப்படி சொல்லிட்டு போறானே, இனி அடம் பிடிச்சலாம் அழுதுட்டு இருப்பா. ஏடி, நீ ஊட்டிக்கு போயிருக்கியா? போடிங்க, ஊட்டி குவாட்டின்னு சொல்லிட்டு நீ கூட கொஞ்சம் என்ன டென்ஷன் ஆகாத. மக்களே, ஏஞ்சல் கிளம்பிட்டியா? ஆமாமா கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். மக்களே, என்னைக்கு வருவ? எம்மா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்குல கல்யாணம், அதனால அவ தான் சொன்னா கல்யாணம் முடிஞ்ச ரிசப்ஷன் எல்லாம் விருந்தெல்லாம் முடிஞ்ச பிறகு நீ வீட்டுக்கு போனா போதும் சொல்லிருக்காமா. அப்படியே? அப்ப 4-5 நாள் ஆயிருமே. அது இருக்கட்டும்மா, பூமாரி எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சு நின்னுட்டு இருக்கா? அது வேற ஒண்ணும் இல்ல மக்களே, அவளுக்கு லீவ் விட்டாச்சுல, நீனும் ஊருக்கு போற, அதுக்கு பிறகு சிண்டு அவங்க அம்மா எல்லாரும் ஊட்டிக்கு போறாவலாம் டூரு, அதான் இவ கோவத்துல நின்னுட்டு இருக்கா. எங்கயாவது என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ, அதுக்கு தான் கோவப்பட்டுட்டு இருக்காளா? எங்கயாவது கூட்டிட்டு போனா எங்க கூட்டிட்டு போறதுக்கு சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்க, அடம் பிடிச்சிட்டு இருக்காமா. எப்பா, என்ன பைக்ல கொண்டு என் ஃப்ரெண்ட் வீட்ல விட்டுருங்க. சரி மக்களே. ரமணிமா, நான் ஏஞ்சல கொண்டு அவன் ஃப்ரெண்டு வீட்டுல விட்டுட்டு வரேன். நீ அதுக்குள்ள 10 நாளுக்கு தேவையான துணிமணிகள்லாம் எடுத்து பெரிய சூட்கேஸ்ல அடைச்சி வச்சுட்டு எல்லாம் ரெடியா உட்கார்ந்துருங்க. என்னது 10 நாளுக்குள்ள துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு சூட்கேஸ்ல அடைச்சிட்டு இருக்கணுமா? என்னங்க சொல்லுதியா? ஏன் என்னாச்சு? ஊரை விட்டு காலி பண்ணி போறோமா? ஊரை விட்டு காலி பண்ணி போல, நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கு. 10 நாளுக்குள்ள துணி எடுத்துட்டு எப்பவும் போல லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு தான் போணும். அங்க போனா போர் அடிக்கும். என்னங்க சொல்லுதியா? எங்க போணும்? எங்க அம்மா வீட்டுக்கா? வந்து சொல்லுதே, நீ துணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு இரு. சரிங்க. ஏஞ்சல் வா மக்களே, போவோம். நீங்க என்ன ஏமாத்தி பாட்டி வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவீங்க? அங்க நான் ஒண்ணு வரல. போர் அடிக்கும், நேரமே போகாது. போங்க. சொன்னா கேளு, அப்பா சொல்லிருக்காவல்ல கிளம்பிருன்னு. வந்தவா வரட்ட போ. எப்ப பார்த்தாலும் பாட்டி வீடு பாட்டி வீடு. இத விட்டா வேற இடமே தெரியாது. கேட்டி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரியா? பாட்டி வச்சு குடிமி. காவத்தை கிளப்பிட்டு பாட்டி. சும்மா பூமாரி படு பயங்கர கோவத்துல இருக்க, நம்ம ஓடிடுவோம் வீட்டுக்கு. யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க. எனக்கு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி தான் போகணும்னு ஆசை. எங்க வீட்ல என்ன கூட்டிட்டே போக மாட்டேங்காவே. பூமாரி செல்லம், நம்ம எங்க தெரியுமா போறோம்? வாங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நான், நீ, அம்மா, ரோசி அக்கா எல்லாரும் ஊட்டிக்கு போறோம். ஊட்டிக்கா? என்னப்பா சொல்றீங்க? ஊட்டிக்கு போறோமா? சரி, சீக்கிரம் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வெளியே வேன் வந்துரும். மத்தியானம் 1 மணிக்கு கிளம்பிருங்க. என்ன எப்பா, இப்பவே எங்க Dress எல்லாம் எடுத்து வச்சிட்டு கிளம்பிடுறேன். மக்களே, சீக்கிரம் போய் குளிச்சிட்டு கிளம்பு. சரிம்மா, குளிச்சிட்டு தான் கிளம்பு. பாவம் பூமாரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா. இப்ப ஊட்டிக்கு போறேன்னு சொன்னா ஒரே சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடுதா. அவளை சர்ப்ரைஸ் பண்ணனும். நானே ஊட்டிக்கு போறேன்னு அவளுக்கு தெரியாது. ஏடி, யாமடி என்ன பயமுறுத்துனா? ஏடி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் ஊட்டிக்கு வரேன். என்னது, நீ ஊட்டிக்கு வரியா? ஐயா, ஜாலிதா. ஏடி, வாட்டி போவோம். அந்த சிண்டு சுபி எல்லாம் யாரதுக்கு முன்னாடி நம்மள இடம் பிடிச்சிருவோம். ஆமாடி, ஜன்னல் சீட் பிடிச்சதா சூப்பரா இருக்கும். எம்மா, ரோசி சீக்கிரம் ஓடியாங்க, நான் வண்டிக்குள்ள ஏறுறேன். ஏடி பூமாரி, உச்சுக்குடுமி, நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு வண்டில யாரதுக்கு நிக்கியா? உனக்கு தெரியுமால, நாங்களும் ஊட்டிக்கு வரோம்.
சுபி நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் ஜன்னல் சீட்டை பிடிச்சிரும் ஓடியா. ஏமாடி வலிய விட மாட்டீங்க தள்ளுங்கடி நாங்க உள்ள ஏறட்டு. நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தா நாங்க தான் ஜன்னல் சீட்டை பிடிப்போம். எடி போ மாறி வலிய விட போறே இல்லையா? வலிய விட மாட்டோம். இப்போ என்ன பண்ணுவ? இப்போ என்ன பண்ணுவ? எடி உச்சுக்குடுமி பாத்தியா? ரெண்டு பேரும் குனிஞ்சு உள்ள ஓடிட்டாங்கடி. எடி வாட்டி இடம் பிடிப்போம் ஓடியா. இந்த பைக்க பொல்லாத பைக்கலா இருக்கானுவா. எம்மா அப்பா வரலையா? அப்பாவுக்கு நாளைக்கு வரைக்கும் தான் மக்களே லீவு, அதனால தான் வரல அப்பா. எம்மா அப்பாட்ட துட்டு வாங்குனியா? எடி பூமாரி உனக்கு எது கட்டி துட்டு? நான் ஊட்டில போய் சொட்டர் பொம்மை அது இதுன்னு வாங்குவேன். உனக்கு என்ன? ஏத்து பாசன அடி வாங்குவ பாத்துக்கோ. எம்மா அங்க பாருமா என்ன பத்தி வெவ்வென்னு வலிச்சம் கட்டிட்டே இருக்கா. எம்மா ரோசி தாமா முதல்ல சண்டைக்கு இழுத்தா. ரெண்டு பேரும் சண்டை போட்டியே ஊட்டிக்கு போக வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். நான் வண்டி கிளம்பல வீட்டுக்கு போக. எடி பூமாரி அதான் உங்க அம்மா சொல்லுதாவுல்ல நீ ஊட்டிக்கு வராண்டா ஒண்ணு வராண்டா வீட்டுக்கு இறங்கி ஓடிடி. லே அப்பள கொடுத்த அடி உனக்கு ஞாபகம் இருக்கா? ரெண்டாவது அடி வேணுமா உனக்கு? இப்ப என்ன நீ அடிச்சேன்னு வெச்சிக்க உடனே உங்க அம்மா கீழே இறக்கி விட்டுறவ. அடிக்கியாப்போ அந்த பயம் இருக்கட்டு. ஏக்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணட்டுமா? எல்லாரும் வந்தாச்சுல்ல? அம்மாப்பா எல்லாரும் வந்தாச்சு ஸ்டார்ட் பண்ணு. சிக்கு சாக்லேட் வச்சிருக்கியா? அம்மா வச்சிருக்காங்க. அம்மாட்ட கேக்கணும். அம்மா சாக்லேட் வேணும். சாக்லேட் எனக்கு வேணும். ஐயா சாக்லேட் கொண்டு வரலையேனா? சாக்லேட் வேணும். சாக்லேட் வேணும். ஜோதி நான் சாக்லேட் வச்சிருக்கமா குடுக்கட்டா? ஏக்க சாக்லேட் தின்னு தின்னு அவளுக்கு 2 சூத்து பல் இருக்குக்கா இப்பவே. சும்மாடியா நிலாக்குட்டிக்கு 2 பல் சூத்துப்பல்ல. ஆமா மக்களே, அதனால தான் அதிகமா சாக்லேட் கொடுக்க மாட்டேங்க. நிலாக்குட்டி அழாம உட்காரு, போற வெளியில ஏதாவது சாக்லேட் கடையை பார்த்து வாங்கி தரேன் சரியா? சரி. ஐயா இப்படி டூருக்கு போறது ஜாலியா இருக்கு. பூமாரி சின்ன சுபி முச்சுக்குடுமி எல்லாரும் உள்ள வாங்க. தலையை எட்டி பார்க்க கூடாது. ஆமா फ्रेंड्स இப்படி பஸ்ல போகும்போது தலையை வெளிய எட்டி பார்க்க கூடாது. அது ஆபத்தானது. அதனால நாங்க பஸ்ஸுக்குள்ள போறோம். फ्रेंड्स நாங்க முதல்ல Black Thunder போறோம். ஆமா फ्रेंड्स அங்க நிறைய கேம்ஸ் ராட்டினம்லாம் இருக்கும். அதெல்லாம்